300 கோடி ரூபாய்க்கு மேல் முறையாக கணக்கு இல்லாததால் சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது. பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்க ஆளுநருடன் இணக்கமாக செல்லாதது, 6 மாதங்களுக்கு மேலாக துணைவேந்தர் இல்லாததால் நிர்வகிக்கும் தலைமையும் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் தள்ளாடுகின்றன. இந்த நிலையில் போதிய நிதியும் நிர்வகிக்க திறமையான அமைச்சரும் இல்லாமல் உயர்கல்வியை தர வேண்டிய பல்கலைக்கழகம் இடியாப்ப சிக்கலில் உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்தபோது 300 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி இருப்பதும் அதற்கான கணக்குகளை முறையாக காட்டாததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக வருமான வரித்துறை சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 300 கோடி ரூபாய் பண பரிமாற்றத்திற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளிக்க வேண்டிய துணைவேந்தர் இல்லாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. இப்படி விடியா மாடல் ஆட்சியில் உயர்கல்வி சிக்கி சின்னாபின்னமாகி வருவதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வங்கிக் கணக்கு முடக்கத்தால் பல்கலைக்கழகம் தனது அன்றாட செலவுகளை நிர்வகிக்க முடியாமல் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளதாக அங்கு பணிபுரியும் பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர்.